நியூ மாடல் 125cc கம்யூட்டர் பைக் பார்த்தீங்கன்னா Yamaha இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் SZR அப்படிங்கிற இந்த ஒரு மாடல் 125cc இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த SZR 125 பொறுத்த வரைக்கும் நல்ல மைலேஜ் ஓரியன்ட் பைக்காகவும் அதே சமயம் அண்டர் 1 lakh rupeesல இந்த பைக்கை லான்ச் பண்ண போகிறதாகவும் Yamaha அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸில் இந்த SZR அப்படிங்கிற 125cc கம்யூட்டர் பைக் லான்ச் பண்ண போகிறாங்க, எப்போ லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கறத டீடைலா நம்ம பார்க்கலாம். Yamaha பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ இந்தியால பெஸ்ட் செல்லிங் அப்படினா R15, MT15, FZ மாடல்ஸ் இது எல்லாமே பெஸ்டா இருக்கு. அதே சமயம் நமக்கு ஸ்கூட்டர்ஸ் மாடலும் பெஸ்ட் செல்லிங்ல இருக்குங்க. நல்ல மைலேஜ், நல்ல இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ், அஃபோர்டபிள் பிரைஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செக்மெண்ட்ஸ்ல பைக்கும் இருக்கு. பட் இந்த 125cc 100cc அண்டர் 1 lakh rupees இந்த மாதிரியான செக்மெண்ட்ஸ்ல பைக் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டவுட்டான ஒரு விஷயம் தான். பட் அதுக்காக தான் இப்போ Yamaha பாத்தீங்கன்னா 125cc ஒரு நியூ கம்யூட்டர் பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம். அதுவும் அண்டர் 1 lakh அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான் 1 lakh rupees அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் 1,20,000 அந்த ரேஞ்சில் வந்து கிடைக்கும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 124.3cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கோல்டு இன்ஜின் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்த்தீங்கன்னா 11.2 ஹார்ஸ் பவரும் 11.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு இனிஷியல் பிக்கப் நல்லா இருக்கும். பட் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்குங்க. பட் இந்த 5 ஸ்பீட் கியர் பாக்ஸில் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மைலேஜ் ஓரளவுக்கு நல்லா கிடைக்கும். கிட்டத்தட்ட 55 km/லிட்டர் மைலேஜ் ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸ்டெப் அப் சீட் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது ஸ்பிட் சீட்டாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடிய சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் அப் பண்ணி பில்லியன் வந்து உட்கார மாதிரியான அந்த ஒரு செட்டப் தான் இருக்க போகுது. அண்ட் ஃபியூல் டேங்க் அப்படின்னு பார்க்கும்போது 8.7 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கும். கிக் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இருக்குங்க. ஸோ கிக்கர் வந்து இந்த பைக்கில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலோஜன் பல்பில் இருக்க போகுது. பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டமும் வந்து நார்மலான 125cc எக்ஸாஸ்ட் பைப் மாதிரியான அந்த ஒரு எக்ஸாஸ்ட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஜின் குவாலிட்டி இது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 125cc நம்ம Yamaha கிட்ட இருந்து எப்படி எதிர்பார்ப்போமோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பைக்ஸ் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு SZR அப்படிங்கிற பைக்கை தான் இந்தியாவில் 125cc அண்டர் 1 lakh rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு அப்கமிங்கில் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வரும்போது தான் தெரியும் என்ன மாடல், என்ன பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், அதாவது பிளாட்ஃபார்ம்லேருந்து வரப்போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து அப்கமிங்கில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு கிடைச்ச நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் 1 lakh rupees 125cc பைக்ஸ், அதுவும் மைலேஜ் ஓரியன்ட் பைக்காக இந்தியாவில் Yamaha லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஒரு பைக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ப்ரைஸில் கான்ஃபிகரேஷனில் லான்ச் ஆனால் டெஃபினட்டாக Yamahaவோட இன்ஜினை நம்ம நம்பி வாங்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ உங்களுக்கு இந்த பைக்கை பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.